எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் பேட்டர்ன்ல பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன். நம்ம ஆல்ரெடி டிசைன் பேட்டர்ன பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருப்போம். நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். இப்போ வாட் இஸ் ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரியேஷனல் டிசைன் பேட்டர்ன். அதாவது கிரியேஷனல் டிசைன் பேட்டர்னுக்குள்ள இருக்க ஒரு டைப் தான் வந்து ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன். இப்போ கிரியேஷனல் டிசைன் பேட்டர்ன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் லைன்ல சொல்லணும்னா இட் டீல்ஸ் வித் த ஆப்ஜெக்ட் கிரியேஷன். அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற சம்மந்தப்பட்ட சில வேலைகள் சேர்த்து தான் வந்து இந்த கிரியேஷன் டிசைன் பேட்டர்ன். நம்ம இத பத்தி பிரீஃபா வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோல பார்த்திருப்போம். இப்போ ஃபேக்டரி டிசைன் பேட்டர்னோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைட்ஸ் அன் இன்டர்ஃபேஸ் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஓகே. நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ஒரு இன்டர்ஃபேஸ கொடுக்குது. பட் அலோவ் த டிரைவ்ட் கிளாஸ் டு டிசைட் விச் கிளாஸ் டு இன்ஸ்டான்ஷியேட். அப்புறம் அதாவது இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ஒரு இன்டர்ஃபேஸ குடுக்குது. அந்த இன்டர்ஃபேஸ் தான் இப்ப பேரண்ட். அந்த இன்டர்ஃபேஸ இன்ஹெரிட் பண்ற டிரைவ்ட் கிளாஸ், அதாவது அதோட சப் கிளாஸ்க்கு ஒரு ரைட்ஸ் தருது. என்ன ரைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிளாஸ்க்கு நீ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறியோ, அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்க. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ கொடுக்குது. எதுக்கு? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண. அந்த இன்டர்ஃபேஸ இன்ஹெரிட் பண்ற கிளாஸ்க்கு ஒரு ரைட்ஸ குடுக்குது. உனக்கு எந்த கிளாஸ்க்கு வேணுமோ, அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு இது புரியலன்னா வொரி பண்ணிக்காதீங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு புக்கிங் என்ஜின் தான். அதாவது ஃப்ளைட்டு, பஸ்ஸு, ட்ரெயின் இதெல்லாம் புக் பண்ற மாரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். இப்ப என்ன கான்செப்ட்னா, இப்போ ஃப்ளைட்டையும், ஃபர்ஸ்ட்டு பஸ்ஸையும் ஒண்ணா சேர்த்து புக் பண்ண போறோம். நம்ம நார்மல் டிசைன் பண்ண போறோம். அப்புறம் அந்த டிசைன்ல என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்க்க போறோம். அந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி நம்ம வந்து ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன் மூலியமா சொல்யூஷன் தரோம் அப்படின்றது தான் வந்து ஒரு ரியல் டைமா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு .NET 8 வெப் ஏபிஐ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபார் த டைம் சேவிங் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து சில லாஜிக்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு புக்கிங் என்ஜின். அதாவது ஏர்லைனும், பஸ்ஸையும் புக் பண்ற மாரி. ஸோ ஃபியூச்சர்ல இன்கேஸ் ட்ரெயின் வந்தாலும், ட்ரெயின் வேற ஏதாவது புக்கிங் வந்தாலும், அத வந்து அலாட் பண்ற மாரி நம்ம கோட் இருக்கணும். இதுதான் நம்மளோட ரெக்யர்மென்ட். ஸோ இனிஷியலா நான் வந்து ஏர்லைனுக்கும், பஸ்ஸுக்கும் வந்து ஒரு புக் பண்ற சிஸ்டம் உருவாக்க போறேன். அ இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப ஏர்லைனுக்கும், பஸ்ஸுக்கும் புக் பண்ண போறோம். ஸோ இது 2த்துக்கும் காமனா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமன் அண்ட் இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புக் பண்ற மெத்தட். இப்ப ஏர்லைன்லயும் நான் புக் தான் பண்ண போறேன். பஸ்லயும் நான் புக் பண்ண தான் போறேன். இன்கேஸ் ஃபியூச்சர்ல வேற எந்த டைப் வந்தாலும் நான் அதுக்கு புக் பண்ண தான் போறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு புக்குன்றது வந்து எல்லாத்துக்கும் காமன். எல்லாத்துக்கும் அதுதான் தேவை. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு புக்கிங்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன். அந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து ஐ டிக்கெட்ன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து புக்ன்ற மெத்தட மட்டும் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்ப நம்மளோட எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏர்லைன், பஸ் 2 பேசணுமா? ஸோ அதனால இம்ப்ளிமெண்டேஷன்ன்ற ஃபோல்டர்ல ஏர்லைனுக்கு அந்த இன்டர்ஃபேஸ இன்ஹெரிட் பண்ணிட்டேன். ஸோ, அதனால அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ, இங்க தான் வந்து அந்த புக்கிங் பண்ற லாஜிக்லாம் வரப்போகுது. நம்ம அத பத்திலாம் பார்க்க போறதில்ல. ஸோ, இப்ப நம்ம வந்து ஏர்லைன்ன்ற கிளாஸ்க்கு இந்த டிக்கெட்ட இன்ஹெரிட் பண்ணிட்டோம். பண்ணதுனால அதுக்குள்ள என்ன மெத்தட் இருக்கு? புக்ன்ற மெத்தட் இருக்கு. அந்த புக்ன்ற மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் இங்க குடுத்துட்டோம். அதாவது ஜஸ்ட் வந்து ஏர்லைன் புக்கான மாரி அஸ்யூம் பண்ணிக்கங்க. இதே கான்செப்ட் தான் வந்து பஸ்ஸுக்கு. ஸோ, பஸ்ஸுக்கும் அதே டிக்கெட்ட இன்ஹெரிட் பண்ணிட்டோம். புக்ன்ற மெத்தட்க்கு இம்ப்ளிமெண்டேஷன் குடுத்துட்டோம். இங்க வந்து பஸ்ன்னு மாத்திட்டோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஏர்லைனுக்கும், பஸ்ஸுக்கும் புக்குன்ற மெத்தட் தான் காமன். இன்கேஸ் ஃபியூச்சர்ல எந்த டைப் வந்தாலும் எனக்கு புக்குன்ற மெத்தட் காமன். அதுக்காக நான் அந்த காமனா இருக்க மெத்தட வந்து என்னுடைய ஒரு இன்டர்ஃபேஸா கிரியேட் பண்ணி, அந்த இன்டர்ஃபேஸுக்கு கொண்டு வந்து ஏர்லைனுக்கும், பஸ்ஸுக்கும் இன்ஹெரிட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் குடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட புக்கிங் கண்ட்ரோலர் இதுதான். இந்த மெத்தட் தான் வந்து யூசர் வந்து கால் பண்ண போறாங்க. ஏபிஐ இது. ஸோ இந்த ஏபிஐ தான் நம்ம வந்து ஹிட் பண்ண போறோம். ஹிட் பண்ண சொல்ல நான் வந்து டைப் அனுப்புவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏர்லைன், பஸ்ன்னு அனுப்புவேன். அனுப்பிச்சேன்னா அதுக்கு ஏத்த மாரி வந்து எனக்கு புக்கிங் ஆகும். இதான் கான்செப்ட். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, இங்க ஸ்விட்ச் கேஸ்ல வந்து ஏர்லைனுக்கும், பஸ்ஸுக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விட்ச் கேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஏர்லைன்னு சொல்லிட்டு யூசர் குடுத்தாங்கன்னா, நான் வந்து ஏர்லைனோட இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்றேன். இன்கேஸ் பஸ்ஸுன்னு குடுத்தாங்கன்னா, பஸ்ஸோட இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்றேன். இது 2த்தையும் காமனா ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணேன் பார்த்தீங்களா? அதுக்காக இந்த இன்டர்ஃபேஸ யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா, இந்த இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஏர்லைனுக்கும், பஸ்ஸுக்கும் பேரன்ட்டா இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வேரியபிள் வச்சோம்னா, நம்மளுக்கு வந்து அதுல ஏர்லைனோட ஆப்ஜெக்ட்டையும் வாங்கிக்கலாம். பஸ்ஸோட ஆப்ஜெக்ட்டையும் வாங்கிக்கலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த இன்டர்ஃபேஸோட வேரியபிளுக்கு நல்ன்னு அசைன் பண்ணிட்டு, இன்கேஸ் யூசர் குடுக்குற டைப் வந்து ஏர்லைன் இருந்தா, ஏர்லைனோட இன்ஸ்டன்ஸ் அதுல அசைன் பண்றேன். பஸ்ன்னு இருந்தா, பஸ்ஸோட இன்ஸ்டன்ஸ் அதுல அசைன் பண்றேன்.
தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அத வச்சு புக்குன்ற மெத்தட கால் பண்றேன். கால் பண்ணா எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அந்த ரெஸ்பான்ஸ யூசருக்கு குடுக்குறேன். நான் இப்ப ஜஸ்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்ப நம்மளோட மெத்தட் இதுதான். நான் இங்க என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்போ வந்து ஏர்லைன்னு குடுக்குறேன். ஸோ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து எனக்கு ஏர்லைன் புக் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நம்மளோட ரெக்கமெண்ட் படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து புக்கும் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட டிசைன். நம்ம டிசைனுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சோம். அந்த இன்டர்ஃபேஸ்க்கு 2 இம்ப்ளிமெண்டேஷன் குடுத்து நம்ம ரெக்யர்மென்ட்ட சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். இதான் நம்மளோட டிசைன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புக்கிங் கண்ட்ரோலர்ல வந்து ஒரு ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம டிசைன்ல வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா கண்ட்ரோலர்லயே வந்து ஸ்விட்ச் கேஸ போட்டுட்டோம். இன் கேஸ் நம்ம ஆல்ரெடி பேசின மாரி நாளைக்கு ட்ரெயின் வருதுன்னா, நம்ம என்ன பண்ணணும், இங்க வந்து கேஸ் ட்ரெயின்னு சொல்லி ஆட் பண்ணி, ட்ரெயினுக்கான சில வேல்யூவ இங்க போடணும். கரெக்ட்டுங்களா? இங்க நான் வந்து இங்க ட்ரெயின் அப்படின்னு சொல்லி மாத்துவேன். இந்த இடத்துல வந்து நான் ட்ரெயினோட கிளாஸ போடுவேன். ஸோ இது வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அ ஓப்பன் குளோஸ்ட் பிரின்சிபல வந்து வயலேட் பண்ணுது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன், குளோஸ்ட் ஃபார் மாடிஃபிகேஷன். நம்ம அதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா ஜஸ்ட் பார்த்துட்டு வாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில வந்து இப்ப இன் கேஸ் ஒரு புது ரெக்யர்மென்ட் வருதுன்னா, நம்ம என்ன பண்ணணும், அந்த புது ரெக்யர்மென்ட்க்காக சேஞ்சஸ் பண்ணணும். பட் எக்ஸிஸ்டிங் இருக்க கோட்ல கைய வச்சு மாடிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம இங்க என்ன பண்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் கோட சேஞ்ச் பண்ணி வொர்க் பண்றோம். ஸோ இது வந்து ஓப்பன் குளோஸ் பிரின்சிபல வயலேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இஷ்யூ. அண்ட் தென் வந்து நம்ம கண்ட்ரோலர்ல வந்து டைரக்ட்டா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல வயலேட் பண்ணுது. அது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் லெவல் மாடியூல் அதாவது புக்கிங் கண்ட்ரோலர் அ ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் த லோயர் லெவல் மாடியூல். ஸோ அதனால வந்து ஹையர் லெவல் மாடியூல் வந்து லோயர் லெவல் மாடியூல டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இங்க வந்து ஏர்லைன் வந்து லோயர் லெவல் மாடியூல். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல். நம்ம அத பத்தியும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அதையும் பார்க்கணும்னா ஜஸ்ட் நான் லிங்க் தான் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ அந்த பிரின்சிபலையும் இங்க நம்ம வயலேட் பண்றோம். ஸோ இப்ப டைரக்ட்டா இங்க நியூன்னு போடுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் வந்து டைட்லி கப்பிள்ட் ஆயிடுச்சு. நம்ம அப்ளிகேஷன் டைட்லி கப்பிள்டுனா, இன் கேஸ் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் ரெக்யர்மென்ட் ஏதாவது வருதுன்னா, நம்ம வந்து நம்மளோட கோட வந்து ரொம்ப காம்ப்ளக்ஸ் ஆக்குறோம். ஏன்னா எல்லா லாஜிக்கையும் வந்து ஒரே இடத்துலயே வைக்கிறோம். நியூன்ற கீவேர்ட் போட்டு, போட்டு நம்ம வந்து நம்ம நம்மளோட கண்ட்ரோலர வந்து ரொம்ப அ அதிகமான கோட வந்து கண்ட்ரோலருக்கு கொடுக்குறோம். ஸோ அப்ளிகேஷன் வந்து ரொம்ப டைட்லி கப்பிள்ட் ஆகுது. இதனால என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து நம்ம கோட மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத விட ரொம்ப கஷ்டம் வந்து டெஸ்ட் பண்றது. இன் கேஸ் நம்ம வந்து இப்போ ட்ரெயினுக்கு எங்க போடுறோம், நாளைக்கு இன்சூரன்ஸ் சம்திங் ஏதாவது வருதுன்னா, எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே போறோம்னா, நம்ம நம்ம நாளைக்கு பஸ்ல ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் சரி, ஏர்லைன்ல ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் செக் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து ரொம்ப டைட்லி கப்பிள்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நம்ம ரெக்கமெண்ட் படி நம்ம அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. பட் நம்ம டிசைன்ல வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளத்த நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்? அதுதான் வந்து இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஃபேக்டரி போடுவோம். அண்ட் தென் வந்து அந்த அந்த ஃபேக்டரில என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஃபேக்டரி பேட்டர்னுக்கு போலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் ஃபோல்டர வந்து ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். இதுக்குள்ள வந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்றேன். இதுக்குள்ள வந்து டிக்கெட் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸ் நான் வந்து ஸ்டாட்டிக்கா வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுக்குள்ள வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். அந்த மெத்தட் நமக்கு என்ன தரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிக்கெட் அந்த மெத்தடையும் ஸ்டாட்டிக்கா வச்சுக்கிறேன். டிக்கெட் ஏன் இங்க டிக்கெட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுதான் வந்து ஏர்லைனுக்கும், பஸ்ஸுக்கும் வந்து பேரண்ட். நாளைக்கு ட்ரெயின் வந்தாலும் அது இதுதான் பேரண்ட். ஸோ அதனால நான் வந்து இதில எல்லா ஆப்ஜெக்ட்டையும் சென்ட் பண்ண முடியும். ஏர்லைனோட ஆப்ஜெக்ட்டையும் சென்ட் பண்ண முடியும். பஸ்ஸோட ஆப்ஜெக்ட்டையும் சென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து டிக்கெட்ன்னு வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து கிரியேட் டிக்கெட்ன்னு ஒரு மெத்தட கிரியேட் பண்றேன். இப்ப என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, புக்கிங் கண்ட்ரோலர்ல இருந்த லாஜிக்க கொண்டு வந்து இதில போடப் போறேன். இதுக்கு வந்து பாராமீட்டரா வந்து அந்த டைப் ஏர்லைனா என்னன்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டோட இன்ஸ்டன்ஸ வந்து திருப்பி அனுப்பிச்சிடுறேன். ஸோ அங்க பண்ண லாஜிக்க ஜஸ்ட் நான் வந்து இங்க மூவ் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, புக்கிங் கண்ட்ரோலர் இருந்த லாஜிக்க ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப டைரக்ட்டா இங்க போயிட்டு ஸ்டாட்டிக்ன்னு வச்சதுனால வந்து
நம்ம டைரக்ட்டா அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ கிரியேட் டிக்கெட்ன்னு போட்டு, என்ன டைப் வருதோ அந்த டைப்ப ஜஸ்ட் நான் பாஸ் பண்ண போறேன். இது நம்மளுக்கு என்ன தரும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஐ டிக்கெட் குடுக்கும். ஸோ அந்த வேரியபிள இங்க சேவ் பண்ணி வச்சு ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ட்ராபேக்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்ட்ரோலர்லயே வந்து இந்த மாரி ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ஏதாவது ஃபர்தர் ரெக்கமெண்ட் வந்தா நம்ம கண்ட்ரோலர்ல நெறைய சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்காக நான் இப்ப என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலர்ல இருந்த லாஜிக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி, ஒரு ஃபேக்டரி ஃபைல் அதாவது ஒரு கிரியேட் டிக்கெட்ன்ற ஒரு மெத்தட கிரியேட் பண்ணி ஒரு ஃபேக்டரி ஃபைல்ல மூவ் பண்ணிட்டேன். இப்ப என்னாச்சுன்னா, கண்ட்ரோலர் வந்து ரொம்ப தின் ஆயி போச்சு. கண்ட்ரோலர்ல வந்து நெறைய கோடிங் கம்மி பண்ணிட்டேன். ஸோ வந்து என்னோட லாஜிக் எல்லாத்தையும் ஒரு தனி ஃபைல்ல மூவ் பண்ணிட்டேன். இப்ப சப்போஸ் நாளைக்கு ஒரு புது சேஞ்சஸ் வந்தாலும் நான் இந்த ஃபைல்ல மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவேன். கண்ட்ரோலர்ல வந்து கை வைக்க மாட்டேன். ஓகேங்களா? ஈவன் தோ நம்ம வந்து அகைன் ஸ்விட்ச் தான் யூஸ் பண்றோம். கரெக்ட்டுங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நான் ட்ரெயின் வந்தாலும், இதுக்கப்புறம் ட்ரெயின் வந்தாலும், நான் இங்க ஸ்விட்ச்ல தான் யூஸ் பண்ண போறேன். அகைன் இந்த கோட மாத்த தான் போறேன். அதுக்கப்புறம் இதுல இன்னொரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பரா வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன யூஸ் பண்ணல இதுவரைக்கும். ஸோ, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? கண்ட்ரோலர்ல நெறைய கோட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். டைட்லி கப்ல்டா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அத ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸ கிரியேட் பண்ணி, அந்த கிளாஸ்ல எல்லா கோடையும் மூவ் பண்ணிட்டோம். இப்ப கண்ட்ரோலர் வந்து ரொம்ப கண்ட்ரோலர்ல கோட் கம்மியாயி போச்சு. பட் இருந்தாலும் அந்த கோட நம்ம எதுவும் டியூன் பண்ணல. ஈவன் தோ இப்ப புது ரெக்கமெண்ட் வந்தா, இத அகைன் வந்து ஸ்விட்ச் கேஸ்ல இன்னொரு கேஸ் போட்டு தான் ஆகணும். அந்த அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இது நம்ம இன்னும் ப்ராப்பரா டிஐயும் யூஸ் பண்ணல. இது வந்து சிம்பிள் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. இதுலயும் நம்ம சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்ப ஆக்சுவல் ஃபேக்டரி பேட்டர்னுக்கு போறோம். இப்ப நம்ம ஆக்சுவல் ஃபேக்டரி பேட்டர்னுக்கு போலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம டெஃபினிஷன் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் புரொவைட்ஸ் அன் இன்டர்ஃபேஸ் டூ கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதனால இப்ப என்ன பண்ண போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்ஃபேஸ கிரியேட் பண்றேங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா, இதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இப்படி தான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாரி கிரியேட் பண்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அத மாரி ஃபாலோ பண்ணிக்கங்க. அகைன் வந்து இதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் இம்ப்ளிமெண்டேஷன். இப்ப இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போறோம் ஃபோல்டருக்குள்ள. என்ன இன்டர்ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஐ டிக்கெட் ஃபேக்டரி. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள என்னென்ன வேல்யூஸ் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்க போது. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டைப். அதாவது ஏர்லைனா, பஸ்ஸான்னு சொல்ற மாரி. எனக்கு அது கெட் மட்டும் போதும். இந்த டைப் நான் ஏன் வச்சேன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ள என்ன மெத்தட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு மெத்தட் கிரியேட் டிக்கெட்ன்ற மெத்தட் வரப்போகுது. அந்த மெத்தட் நம்மளுக்கு என்ன தரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ டிக்கெட். நான் இங்க ஏன் ஐ டிக்கெட் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஐ டிக்கெட் தான் வந்து பஸ்ஸுக்கும், ஏர்லைனுக்கும் பேரண்ட். நம்ம அதனால இந்த ஐ டிக்கெட்ட இங்க ரிட்டர்ன் பண்ணோம்னா, நம்ம வந்து நாளைக்கு வந்து இதுல பஸ்ஸோட ஆப்ஜெக்ட்டையும் அனுப்பலாம், ஏர்லைனோட ஆப்ஜெக்ட்டையும் அனுப்பிச்சிடலாம். இந்த சேம் டைம் நாளைக்கு ட்ரெயின் வந்தாலும் ட்ரெயினோட ஆப்ஜெக்ட்டையும் அனுப்பலாம். ஏன்னா இதுதான் பேரண்ட் எல்லாத்துக்கும். ஸோ அதனால அத நான் வந்து ரிட்டர்ன் டைப்பா வைக்கிறேன். இந்த மெத்தட். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸ கிரியேட் பண்ணிட்டேன். நம்மளோட டெஃபினிஷன் படி பார்த்தீங்கன்னா, இட் புரொவைட்ஸ் அன் இன்டர்ஃபேஸ் டூ கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு இன்டர்ஃபேஸ் தரும்ன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த இன்டர்ஃபேஸ உருவாக்கிட்டேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட் அலோவ் த டிரைவ்ட் கிளாஸ் டூ டிசைட் விச் கிளாஸ் டூ இன்ஸ்டான்ஷியேட். அதாவது அந்த இன்டர்ஃபேஸ இன்ஹெரிட் பண்ற டிரைவ்ட் கிளாஸ் வந்து எந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதே ஃபேக்டரில இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள போயிட்டு, இன்னொரு கிளாஸ் ஃபைல் ஒண்ணு ஆட் பண்றேன். இதுல என்ன வைக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏர்லைன் ஃபேக்டரின்னு சொல்லிட்டு. இந்த ஏர்லைன் ஃபேக்டரி என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்ஃபேஸ இன்ஹெரிட் பண்ணுது. நம்ம டெஃபினிஷன் படி இந்த இன்டர்ஃபேஸ இன்ஹெரிட் பண்ற டிரைவ்ட் கிளாஸ். அப்போ இப்போ இந்த ஏர்லைன் ஃபேக்டரி தான் வந்து அந்த டிரைவ்ட் கிளாஸ். இந்த கிளாஸ் என்ன பண்ணலாம்? எந்த ஆப்ஜெக்ட்ட நான் டி அ எந்த கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இது ஏர்லைன் ஃபேக்டரின்னு வச்சிருந்தா இது என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லைனோட ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ண போகுது. நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த டைப்க்கு நான் அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட்டு இந்த கிரியேட் டிக்கெட்ன்ற மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட்ல நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லைனோட ஆப்ஜெக்ட்ட சென்ட் பண்ண போறேன். நாட் அ ஃபேக்டரி, ஏர்லைன்.
அந்த ரெஃபரன்ஸை ஆட் பண்ணிப்போம். ரெஃபரன்ஸ் ஷோ ஆகலையா? இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் அகைன் இந்த டெஃபினேஷன் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இட் ப்ரொவைட்ஸ் அன் இன்டர்ஃபேஸ் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸை கொடுத்துச்சு. அதான் இந்த இன்டர்ஃபேஸ் எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண. அதுக்கப்புறம் அந்த இன்டர்ஃபேஸை இன்ஹெரிட் பண்ணுற கிளாஸ், அதாவது டிரைவ்ட் கிளாஸ். நம்மளுக்கு இப்போ இங்கே எது ஆலன் ஃபேக்ட்ரி. ஏன்னா அந்த இன்டர்ஃபேஸை இதுதான் அந்த இன்டர்ஃபேஸ் ஐ ஃபேக்ட்ரி. அந்த ஐ ஃபேக்ட்ரியை இந்த ஆலன் ஃபேக்ட்ரி வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. எந்த அதாவது ஒரு டிரைவ்ட் கிளாஸ் அந்த இன்டர்ஃபேஸை இன்ஹெரிட் பண்ணுச்சுன்னா அந்த டிரைவ்ட் கிளாஸ் முடிவு பண்ணலாம் எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி. இப்போ இந்த டிரைவ்ட் கிளாஸ் என்ன முடிவு பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லைனுக்கு வந்து ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறேன்னு முடிவு பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து ஏர்லைனோட ஆப்ஜெக்ட்டை திருப்பி அனுப்புது. நான் ஏன் இங்கே ஐ டிக்கெட் வச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ ஐ டிக்கெட்ன்றதுனால நம்ம வந்து இங்கே ஏர்லைனையும் பாஸ் பண்ணலாம், நாளைக்கு பஸ்ஸையும் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஏர்லைன் கிரியேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி வந்து இப்போ பஸ்ஸை கிரியேட் பண்ணுவோம். அதே தான் நியூ ஐட்டமில் போயிட்டு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கூடயே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து ஐ டிக்கெட் ஃபேக்ட்ரியை இதுவும் இன்ஹெரிட் பண்ணுது. சேம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இங்கேயும் வரப்போகுது. இப்போ இந்த பஸ் டிக்கெட் ஃபேக்ட்ரியும் வந்து இந்த ஐ டிக்கெட் ஃபேக்ட்ரியோட சைல்டு தான் இப்போ. அதாவது டிரைவ் பண்ண கிளாஸ். இப்போ இது என்ன டிசைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏர்லைன் அனுப்பல. நான் வந்து பஸ்ஸோட இன்ஸ்டன்ஸை அனுப்புறேன் அப்படின்னு டிசைட் பண்ணுது. அதுதான் சேஞ்சஸ். ஸோ இந்த இதுதான் வந்து அந்த இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸை இன்ஹெரிட் பண்ணது வந்து இந்த 2 பேரு. இந்த 2 பேரும் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லைன் ஃபேக்ட்ரி வந்து நான் ஏர்லைன் இன்ஸ்டன்ஸை குடுக்குறேன்னு சொல்லி டிசைட் பண்ணிருச்சு. பஸ் டிக்கெட் ஃபேக்ட்ரி வந்து நான் பஸ் இன்ஸ்டன்ஸை குடுக்குறேன்னு சொல்லி டிசைட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த டைப்புக்கு வருவோம். இந்த டைப் என்ன பண்ணுது அப்படின்னு என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, அத பின்னாடி சொல்றேன். இப்போ இந்த டைப்ல என்ன வேல்யூ வரப்போகுதுன்னா, ஜஸ்ட் வந்து இது ஏர்லைன் இருக்கனால நான் வந்து ஏர்லைன் மட்டும் வைக்கிறேன். ஏன் எரர் ஓகே ரிட்டர்ன். ஏன் இது ஓகே நம்ம என்ன பண்ணலாம் இத ஜஸ்ட் கெட்ன்னு போட்டு ரிட்டர்ன் ஏர்லைன். ஏன்னா நம்ம வந்து இங்க வந்து இந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து ஜஸ்ட் கெட் மட்டும் தான் வச்சிருந்தோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இது ஏர்லைன் சென்ட். ஸோ இத வந்து நம்ம இப்படி சென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இது வந்து ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பத்தி பெருசா ஐடியா இல்லன்னா, நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அத ரெஃபர் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வந்து இப்ப லேட்டஸ்ட் இருக்க இதுல வந்து இவ்ளோ பெருசு இந்த மாரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் வந்து டைப்ன்னு போட்டு, இந்த மாரி போட்டு ஸ்ட்ரெய்ட்டாவே ஏர்லைன் அப்படின்னு சொல்லியும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு இவ்ளோ பெருசு பண்ணணும்னு அவசியம் இல்ல. இத நான் ஏன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றேன். அதே மாரி பஸ் டிக்கெட் ஃபேக்டரிலயும் போயிட்டு, சேம் வேல்யூவ போட்டு, அந்த இடத்துல நம்ம வந்து பஸ்ன்னு போட்டுப்போம். ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபேக்டரி டிசைன் பேட்டர்னுக்கான டெஃபினிஷன வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீஸ இந்த ஃபேக்டரியெல்லாம் கொண்டு போயிட்டு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் கண்டெய்னர்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்ம அத பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதுதான் program.cs. இப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுல where services equal to builder.servicesன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் நான் builder.serviceன்னு யூஸ் பண்ணணும் அதுக்காக. இப்ப என்ன பண்ண போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, services டாட் ஆட் டிரான்சியன்ட்க்குள்ள என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இருக்கிறது வந்து அ ஐ டிக்கெட் ஃபேக்டரி அந்த இன்டர்ஃபேஸ ரிஜிஸ்டர் பண்றேன். ஐ டிக்கெட் ஃபேக்டரி. இந்த ஐ டிக்கெட் ஃபேக்டரிக்கு 2 இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏர்லைன் ஃபேக்டரி. ஓகே. அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் இன்னொன்னு இருக்கு. அந்த ஐ டிக்கெட் ஃபேக்டரிக்கே வந்து பஸ் இருக்கு. பஸ் ஏர்லைன். பஸ் டிக்கெட் ஃபேக்டரி. ஓகே. ஒண்ணுத்துக்கு டிக்கெட் வைக்கலைங்களா? சரி ஓகே. சாரி. ஒண்ணு ஏர்லைன் ஃபேக்டரி, இன்னொன்னு வந்து பஸ் டிக்கெட் ஃபேக்டரின்னு வச்சிருக்கோம். இப்ப நம்ம வந்து ஒரு ஃபேக்டரி கிரியேட் பண்ணியாச்சு. ஃபேக்டரியோட கொண்டு வந்து டிஐ கண்டெய்னர ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்ப நம்மளோட இஷ்யூ என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு வருவோம். நம்ம என்ன பார்த்தோம், இந்த டிக்கெட் ஃபேக்டரியில வந்து ஸ்விட்ச யூஸ் பண்றோம். இன்னும் நம்ம வந்து இந்த ஸ்விட்ச சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷன் எதுவும் குடுக்கல. ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேக்டரி மட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். இன்னும் மெயின் இதுக்கான சொல்யூஷன் குடுக்கல. இப்ப நான் இதுக்கு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுக்கு நான் வந்து ஒரு ரிசால்வர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்குறேன். ஓகே. அதுக்கு நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்ஃபேஸ கிரியேட் பண்றேன்.
ஐ டிக்கெட் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்விட்ச் கேஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக ரிசால்வர். இதுக்குள்ள என்ன மெத்தட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிசால்வ்ன்ற ஒரு மெத்தட் வரப்போகுது. இந்த மெத்தடுக்குள்ள பேராமீட்டர் வந்து நம்மளோட டைப் அனுப்ப போறோம். இந்த மெத்தட் நம்மளுக்கு என்ன திருப்பி தரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்லைன் ஃபேக்டரியா, இல்ல பஸ் டிக்கெட் ஃபேக்டரியா, இல்ல ஏர்லைன் டிக்கெட் ஃபேக்டரியான்னு குடுக்க போகுது. ஸோ இது 2ம் குடுக்க போதுன்னா, இது 2த்துக்கும் காமனா நம்ம என்ன வைப்போம்? இதோட பேரண்ட். இதோட பேரண்ட் யாரு? ஐ டிக்கெட் ஃபேக்டரி. ஓகேங்களா? இந்த ரிசால்வர் வந்து எந்த டிக்கெட் ஃபேக்டரின்னு குடுக்க போகுது? பஸ்ஸா? ஏர்லைனான்னு சொல்லி. ஸோ அதுக்காக நம்ம வந்து அதுக்கான பேரண்ட் யாரு? இந்த ஐ டிக்கெட் ஃபேக்டரிய வச்சோம்னா, நம்மளுக்கு வந்து நாளைக்கு பஸ்ஸையும் சென்ட் பண்ணிக்கலாம், ஏர்லைனையும் சென்ட் பண்ணிக்கலாம். ஏர்லைனோட ஃபேக்டரியும் சென்ட் பண்ணிக்கலாம், பஸ்ஸோட ஃபேக்டரியும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐ டிக்கெட் ஃபேக்டரிய ரிட்டர்ன் டைப்பா வைக்கிறேன். நான் அகைன் ரிப்பீட் பண்றேன். இந்த ரிசால்வ்ன்ற மெத்தட் வந்து அந்த ஸ்விட்ச் கேஸ ஓவர் கம் பண்றதுக்காக தான். ஸோ நம்ம டைப் இங்க பாராமீட்டர்ல சென்ட் பண்றோம். இந்த ரிசால்வ் பண்ற மெத்தட் நமக்கு என்ன குடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லைன் டிக்கெட் ஃபேக்டரியா, இல்ல பஸ் டிக்கெட் ஃபேக்டரியா ஏதாவது ஒண்ணு குடுக்க போகுது. ஸோ நம்ம 2 ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால, இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் பேரண்ட் என்னது? ஐ டிக்கெட் ஃபேக்டரி. ஸோ அந்த ஐ டிக்கெட் ஃபேக்டரி இங்க வச்சோம்னா, நாளைக்கு நம்ம வந்து ஏர்லைனையும் அனுப்பிச்சுக்கலாம், பஸ்ஸோட ஃபேக்டரியும் அனுப்பிச்சுக்கலாம், ஏர்லைனோட ஃபேக்டரியும் அனுப்பிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இத வச்சிருக்கேன். இப்ப நம்மளுக்கு வந்து இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம குடுக்கலாம். அத கொண்டு போயிட்டு இந்த ஃபோல்டர்ல வைக்கிறேன். இன்னொரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்றேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் ரிசால்வர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, இதுக்கு வந்து நான் அந்த இன்டர்ஃபேஸை இன்ஹெரிட் பண்றேன். ஐ டிக்கெட் ரிசால்வர். ஸோ நம்ம வந்து டிஃபால்ட்டா பை ஆப்வியஸ் வந்து அந்த இன்டர்ஃபேஸ்க்கு இம்ப்ளிமெண்டேஷன் குடுத்தாகணும். இதுக்குள்ள தான் நம்ம வந்து அந்த ஸ்விட்ச் கேஸ்க்கான லாஜிக்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன யூஸ் பண்ண போறேன். அதாவது இப்ப நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றோம். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன பாராமீட்டர் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ப வந்து இந்த சர்வீஸ கொண்டு போயிட்டு டிஐ கண்டெய்னர ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளோட program.csக்கு போயிடுவோம். போயிட்டு இங்க வந்து சர்வீசஸ் டாட் நான் இத வந்து சிங்கிள்டன்னா வைக்கிறேன். இத ஏன் சிங்கிள்டன்னா வைக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றேன். இப்போ என்னோட ரிசால்வர் டிக்கெட் ரிசால்வர் அதுக்கான கிளாஸ் வந்து டிக்கெட் ரிசால்வர். நான் அதையும் கொண்டு வந்து என்னோட டிஐ கண்டெய்னர்ல வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னோட கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து இதான் என்னோட கன்ஸ்ட்ரக்டர். என்னோட கன்ஸ்ட்ரக்டர்ல இந்த இன்டர்ஃபேஸோட வேரியபிள நான் இங்க வாங்குனேன்னா, ரிசால்வர் சம்திங்ன்னு வாங்குறேன்னா, எனக்கு இங்க என்ன வரும்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் வரும். ஸோ அதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. இங்க ஐ டிக்கெட் ரிசால்வருக்கு நான் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு இதுதான் வந்து கான்கிரீட் கிளாஸ். இதுதான் வந்து கிளாஸ்ன்னு சொல்லி நான் இங்க டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து இந்த ஐ டிக்கெட் ரிசால்வர் இன்டர்ஃபேஸ நான் பாஸ் பண்ணேன்னா, எனக்கு என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் அங்க வரும். நம்ம ஆல்ரெடி வந்து இத டிபெண்டன்சி இன்வெர்ஷன் பிரின்சிபல்ல பார்த்துருப்போம். நீங்க அத பார்த்திருந்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும் இப்போதைக்கு. பட் எனக்கு இப்போ வந்து இதோட ஆப்ஜெக்ட் இதுக்குள்ள தேவைப்படாது. எனக்கு இங்க இது தேவையில்ல. எனக்கு இங்க என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லாஜிக் படி எனக்கு இங்க வந்து இங்க மொத்தம் எத்தன புக்கிங் டைப் யூஸ் பண்றாங்க. அதாவது இப்போதைக்கு நம்ம ஏர்லைன், பஸ் யூஸ் பண்றோம். அது மாரி இங்க மொத்தம் எத்தன யூஸ் பண்றாங்களோ, அது எனக்கு வேணும். கரெக்ட்டுங்களா? அதுதான் எனக்கு இங்க தேவை. ஏன்னா, ஸ்விட்ச் கேஸ நான் வந்து இங்க ஹேண்டில் பண்ணணும். எனக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் தேவை கிடையாது. எனக்கு வந்து இங்க மொத்தம் எத்தன ஃபேக்டரி, எத்தன புக்கிங் டைப் யூஸ் பண்றாங்களோ, அதுதான் எனக்கு தேவை. அதுக்காக நான் இங்க என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ என்யூமரபிள் ஆஃப் இதுக்குள்ள என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ டிக்கெட் ஃபேக்டரி அப்படின்னு இருக்கிறேன். இது இது என்ன பண்ணுதுன்னு நான் சொல்றேன். இந்த ஐ என்வலப்லாம் வந்து இப்போதைக்கு வந்து ஐட்ரேட்டபிள்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஐட்ரேட்டபிள்னா ஒரு லூப் போடலாம் அப்படின்ற மாரி ஃபார் லூப் மாரி ஒரு லூப் வந்து இது மெயின்டெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கங்க. இதுல நம்ம பெருசா போவோம்னா, இது வந்து ஐட்ரேட்டபிள் ஒரு லூப் சுத்தலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. இதுக்குள்ள நான் என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ என்யூமரபிள் ஆஃப் ஐ டிக்கெட் ஃபேக்டரின்னு வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதுதான் வந்து இது நல்லா கவனிங்க. இதுதான் வந்து டிஐயோட ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம program.csக்கு போலாம். நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், ஐ டிக்கெட் ரிசால்வர அ இங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த என்ன பண்ணணும், இந்த ஐ டிக்கெட் ரிசால்வர போய் செக் பண்ணணும். அதோட ரிட்டர்ன் டைப் என்ன? ஐ டிக்கெட் ஃபேக்டரி. ஓகேங்களா? இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன கேட்கிறோம்? ஐ என்யூமரபிள் ஆஃப் ஐ டிக்கெட் ஃபேக்டரி.
இதோட ரிட்டர்ன் டைப் என்ன? இதோட ரிட்டர்ன் டைப் என்ன? ரிசால்வரோட ரிட்டர்ன் டைப்பு நம்மளுக்கு வந்து ஐ டிக்கெட் ஃபேக்ட்ரி. பட் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன கேட்குறோம்? அந்த ஐ டிக்கெட் ஃபேக்ட்ரியோட ஐ எனுமரபிள கேட்குறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம டிஐ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐ டிக்கெட் ஃபேக்ட்ரி எங்கெங்கெல்லாம் எத்தன வாட்டி வந்து மேல சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு போய் செக் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏர்லைனுக்கு 1, பஸ்ஸுக்கு 1 ஆட் பண்ணியிருக்கோம். இப்ப அந்த டிஐ என்ன பண்ணோம்னா, இவன் என்ன கேட்குறான்? ஐ எனுமரபிள் ஆஃப் ஐ டிக்கெட் ஃபேக்டரியே கேட்குறான். ஸோ நம்ம எத்தன முறை பண்ணியிருக்கோம் ஆல்ரெடின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். 2 முறை பண்ணியிருக்கான். இப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த ஏர்லைன் ஃபேக்டரியும், பஸ் ஃபேக்டரியும் சென்ட் பண்ணணும். நான் அகைன் ரிப்பீட் பண்றேன். இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து நம்ம இந்த ஐ டிக்கெட் ரிசால்வர பாஸ் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த டிக்கெட் ரிசால்வர் ஆப்ஜெக்ட்ட குடுக்கும். பட் நான் எனக்கு இங்க அது தேவைப்படல. நான் அத பாஸ் பண்ணல. நான் அதுக்கு பதிலா என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் என்ன? ஐ டிக்கெட் ஃபேக்டரி. இந்த ஐ டிக்கெட் ஃபேக்டரியோட லிஸ்ட் வேணுன்ற மாரி கேட்கறேன். அது அந்த ஐ என்வலப்லாம் லிஸ்ட்ன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அதுக்கு வந்து அதோட லிஸ்ட் வேணுன்ற மாரி கேட்கறேன். இப்போ அந்த ஐ டிக்கெட் ஃபேக்டரி தான் வந்து இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப். அந்த ரிட்டர்ன் டைப்போட லிஸ்ட்ட நான் கேட்கறேன் இங்க. இப்போ டிஐ என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் என்னன்னு பார்க்கும். ஐ டிக்கெட் ஃபேக்டரி தான். ஓகே. ஃபர்ஸ்ட் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐ டிக்கெட் ஃபேக்டரிய எத்தன முறை மேல வந்து ஆட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். இந்த ஐ டிக்கெட் ஃபேக்டரிய வந்து நான் மேல ஏர்லைனுக்கு ஒரு முறை ஆட் பண்ணியிருக்கேன். பஸ்ஸுக்கு ஒரு முறை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, அதனால எனக்கு இங்க என்ன குடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லைனோட ஃபேக்டரியும், பஸ்ஸோட ஃபேக்டரியும் ஒரு லிஸ்ட்டா எங்க குடுக்கும். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு வந்து இங்க எத்தன ஃபேக்டரி நாளைக்கு வந்து ட்ரெயின் வந்தாலும் சரி, எல்லா ஃபேக்டரிஸும் இதுல நம்மளுக்கு காட்சிரும். ஓகே. இப்ப நம்மளுக்கு வந்து இதுல எத்தன புக்கிங் டைப் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, மொத்த புக்கிங் டைப்பும் இங்க காட்சிச்சு. வித் த ஹெல்ப் ஆஃப் டிஐ கண்டெய்னர். இப்ப அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு டிக்ஷனரிய கிரியேட் பண்றேன். இந்த டிக்ஷனரி வந்து என்னவா இருக்க போகுதுன்னா, கீ வந்து ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது. அண்ட் தென் வேல்யூ வந்து ஐ டிக்கெட் ஃபேக்டரியா இருக்க போகுது. ஓகே. இப்போதைக்கு வந்து இந்த டிக்ஷனரிய வந்து எம்ப்டியாவே வச்சுக்கிறேன். ஸோ, இப்போ நம்மளுக்கு இதுல ஃபேக்டரிஸ் இருக்கு. இந்த ஃபேக்டரிஸ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாட் டிக்ஷனரியா மாத்தப் போறேன். ஓகே. நம்ம ஆல்ரெடி பேசின மாரி இதுல வந்து ஐ டிக்கெட் ஃபேக்டரி தான் வந்திருக்க போகுது. லிஸ்ட் ஆஃப் ஐ டிக்கெட் ஃபேக்டரி இருக்க போகுது. அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த டைப் நான் பின்னாடி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த டைப்ல நம்மளுக்கு என்ன வரும்? ஏர்லைன் வரும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா நம்ம டைப் வந்து அந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து ஏர்லைன் குடுத்துருக்கோம். பஸ் டிக்கெட் ஃபேக்டரில பஸ்ன்னு குடுத்துருக்கோம். ஸோ எந்த டிக்கெட் ஃபேக்டரி வருதோ அதுக்கேத்த மாரி அந்த டைப் வரும். அண்ட் தென் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் கிடைக்கும். பஸ்ஸா இருந்தா பஸ் இன்ஸ்டன்ஸ் கிடைக்கும். ஏர்லைனா இருந்தா ஏர்லைன் இன்ஸ்டன்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த டைப் அங்க வச்சிருந்தேன். இப்ப ரிசால்வர்ல நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கீய வந்து இது ஃபர்ஸ்ட் என்ன பாராமீட்டர்ன்னு பார்ப்போம் இதுக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்னா டெலிகேட் நம்ம பாஸ் பண்ணணும். நான் இப்ப அதுக்கு பதில் நான் என்ன பண்ண போறேன்னா, லாம்ப்டா எக்ஸ்பிரஷன் சென்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு the p டாட் டைப் டைப் எனக்கு என்ன இருக்கும் இதுல? ஏர்லைன் வந்தா ஏர்லைன் வரும். பஸ் வந்தா பஸ்ன்னு வரும். அண்ட் தென் வந்து செகண்ட் வேல்யூ வந்து ஜேன்னு வச்சுக்கிறேன். ஜே சச் தட் எனக்கு வந்து அந்த மொத்த ஃபேக்டரி தான் வேல்யூ ஆகணும். ஸோ ஜேன்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் கம்பேரர் டாட் ஆர்டினல் இக்னோர் கேஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இப்ப இன் கேஸ் நம்ம டைப் ஏர்லைன் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இங்க. சப்போஸ் கேஸ் சென்சிட்டிவா இருக்கு. நம்ம யூசர் குடுக்குறது வந்து ஏபிஐலேருந்து வரது வந்து ஸ்மால் ஏர்லைனா இருக்கு, கேப்பிட்டல் ஏர்லைனா இருக்குன்னா, ஸோ அதெல்லாம் வந்து இக்னோர் பண்றதுக்காக தான் இந்த லைனு. இது வந்து இந்த ஃபேக்டரியில இருக்க டைப்ப வந்து கீயா வச்சுக்க, அப்புறம் அந்த ஃபேக்டரியில இருக்க மொத்த வேல்யூவா வச்சுக்கன்னு சொல்லிட்டுது. ஸோ அதனால இங்க இங்க வந்து நம்ம ஜேவா தான் அசைன் பண்ணியிருக்கோம். அதனால இது நம்மளுக்கு தேவையில்ல. இது 2 மட்டும் இருந்தாலே போதும். இது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்டரிஸ் வந்துடுச்சு. அந்த ஃபேக்டரிஸ டிக்ஷனரியா மாத்துது. அந்த ஃபேக்டரிஸுக்குள்ள இருக்க டைப்ப கீயாவும், அந்த ஃபேக்டரியில இருக்க வேல்யூவாவும் வச்சுச்சு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அந்த கேஸ் சென்சிட்டிவ ரிமூவ் பண்றதுக்காக. இப்போ இத கொண்டு போய் நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்ஷனரியில சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு டிக்ஷனரியில வந்து ஒரு கீ வேல்யூ பேரா வந்துருச்சு. கீ வந்து ஏர்லைன், பஸ்ன்னு இருக்கும். வேல்யூ வந்து அதோட ஃபேக்டரி இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசால்வ்ன்ற மெத்தடுக்குள்ள அந்த டிக்ஷனரிய யூஸ் பண்ண போறேன். டிக்ஷனரி டாட் ட்ரை கெட் வேல்யூன்னு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தடுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப்ன்ற ஸ்ட்ரிங்க பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணா, இன் கேஸ் அந்த கீ வந்து டிக்ஷனரியில இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல அந்த அவுட்புட்ன்ற பாராமீட்டர்ல அதுக்கான வேல்யூவ குடுக்கும். இன் கேஸ் அந்த இடத்துல இல்லன்னா, நல்லுன்னு வந்துரும். ஓகேங்களா? இதான் ட்ரை கெட் வேல்யூன்னா டிக்ஷனரியில இருந்து ரிட்ரைவ் பண்றதுக்கு.
நம்மளுக்கு வந்து யூசர் கிட்ட இருந்து வர கீ தான் ஏர்லைனா பஸ்ஸான்னு சொல்லி, இந்த ஏர்லைனா பஸ்ஸான்ற கீ வந்து டிக்ஷனரியில இருந்துச்சுன்னா, அந்த ஃபேக்டரிய குடுக்கும். அப்படி அந்த வேல்யூவ குடுக்கும். அப்படி இல்லன்னா நல்ன்னு குடுத்துரும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து இங்க ஏர்லைன் வருதுன்னு வச்சுக்கங்க. இந்த டிக்ஷனரில வந்து ஏர்லைனும் இருக்கும், பஸ்ஸும் இருக்கும். ஸோ, இப்ப ஏர்லைன்னா ஏர்லைனோட ஃபேக்டரிய மட்டும் நம்மளுக்கு குடுத்துருக்கும். இந்த ஃபேக்டரிய நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பண்ணிறேன். இது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். நான் அகைன் ரிப்பீட் மட்டும் பண்றேன். இது வந்து அந்த ஸ்விட்ச் கேஸ ரிசால்வ் பண்றதுக்காக தான். நான் அதனால என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்கெட் ரிசால்வர் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ரிசால்வரோட கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து நான் வந்து என்யூமரபிள் ஆஃப் டிக்கெட் ஃபேக்டரிய கேட்டிருக்கேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு எத்தன ஃபேக்டரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ மொத்தமே தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டா தான் நான் அதுலருந்து வந்து எந்த ஃபேக்டரி யூசர் கேட்குறாங்களோ, அதுக்கு ஏத்த மாரி நான் வந்து அனுப்ப முடியும். ஸோ நான் என்யூமரபிள் ஆஃப் டிக்கெட் ஃபேக்டரின்னு குடுத்தோம்னா, என்னோட டிஐ கன்டெய்னர் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இங்க போயிட்டு டிக்கெட் ஃபேக்டரிய எத்தன முறை நம்ம வந்து சர்வீஸ்ல ஆட் பண்ணியிருக்கோம்னு செக் பண்ணி பார்த்து, அதுக்கான கரஸ்பாண்டிங் ஃபேக்டரிய வந்து நம்மளுக்கு குடுத்துரும். அந்த ஃபேக்டரிஸ் எல்லாத்தையும் வாங்கி நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்ஷனரியா மாத்துறேன். அதுல அந்த ஃபேக்டரிஸ்க்குள்ள இருக்க டைப் வந்து கீயாவும், அந்த ஃபேக்டரிஸ்க்குள்ள இருக்க வேல்யூவாவும் வச்சுட்டு, இங்க வந்து கேஸ் இன்சென்சிட்டிவா மாத்திட்டேன். மாத்தி ஒரு டிக்ஷனரில சேவ் பண்ணிட்டேன். அண்ட் தென் இந்த ரிசால்வ்ன்ற மெத்தட்ல எனக்கு ஒரு டைப் வேல்யூ வரும். அந்த வேல்யூவ வந்து டிக்ஷனரில இருக்கான்னு செக் பண்றேன். இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவ எடுத்து அந்த ஃபேக்டரிய மட்டும் எடுத்து குடுத்துட்டேன். இன் கேஸ் இங்க ஏர்லைன் வந்துச்சுன்னா, ஏர்லைன் ஃபேக்டரிய மட்டும் திருப்பி அனுப்பிச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் இப்ப அச்சீவ் பண்ணிட்டோம். இப்ப இந்த ரிசால்வர்ல கொண்டு போய் டைரக்ட்டா கண்ட்ரோலர்ல யூஸ் பண்ணலாம். பட் அதுவும் பெஸ்ட் பிராக்டிஸ் இல்லன்னு சொல்றாங்க. அதுக்காக நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இது வந்து சர்வீஸ்ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் அகைன் அதுக்குள்ள வந்து இன்னொரு ஃபோல்டர். நீங்க இந்த மாரி வைக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் வந்து நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வைக்கிறேன். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அதுக்கேத்த மாரி வச்சுக்கங்க. இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு இன்டர்ஃபேஸ கிரியேட் பண்ண போறேன். இது வந்து ஜஸ்ட் ஐ புக்குன்னு வைக்கிறேன். இதுக்குள்ள என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புக்குன்ற ஒரு மெத்தட் தான் வரப்போகுது. அண்ட் தென் வந்து டைப்ன்ற ஒரு பாராமீட்டர் சென்ட் பண்ண போறோம். ஓகே. இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள போயிட்டு இன்னொரு கிளாஸ் ஆட் பண்றேன். அந்த கிளாஸும் வந்து புக்குன்னு இருக்க போது. அந்த கிளாஸ் வந்து அந்த இன்டர்ஃபேஸ இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ, அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் குடுக்கணும். ஓகே. ஓகே. நம்ம ஆல்ரெடி இந்த நேம் யூஸ் பண்ணியிருக்கோம் போல. ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க புக்கிங்ன்னு இங்கேயும் புக்கிங்ன்னு வச்சுப்போம். இப்போ இந்த சர்வீஸ கொண்டு போயிட்டு நம்மளோட டிஐ கன்டெய்னர்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். இங்க நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சர்வீஸ வந்து புக்குன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போறேன். இதுல வந்து என்ன பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ரிசால்வர தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஸ்விட்ச் கான் லாஜிக் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ, இந்த டிக்கெட் ரிசால்வர இங்க பாஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? அந்த வேல்யூவ நான் வந்து இங்க ஒரு பிரைவேட் வேரியபிள் வச்சுக்கிறேன். இந்த ரிசால்வர இது பண்றேன். இப்ப இங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்க டிக்கெட் ரிசால்வர நம்ம சென்ட் பண்ணதுனால, எனக்கு வந்து இந்த ரிசால்வரோட இன்ஸ்டன்ஸ் ஓகேங்களா? நம்ம பேசின மாரி, இப்ப டிக்கெட் ரிசால்வர்ன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து டிக்கெட் ரிசால்வர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, அதனால என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கெட் ரிசால்வர் இருக்கு பார்த்தீங்களா? இதோட இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு எங்க கிடைக்கும்? அத நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிரைவேட் வேரியபிள்ல அசைன் பண்ணிட்டேன். இப்ப இங்க என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ரிசால்வர் டாட் ரிசால்வ்ன்ற மெத்தட கால் பண்ணி டைப் அனுப்ப போறேன். ஸோ, இந்த இடத்துல வந்து எனக்கு ஏர்லைனா, பஸ்ஸான்னு வரும். அத நான் இங்க அனுப்புறேன். இது எனக்கு என்ன பண்ணும்ன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் ஃபேக்டரிய குடுக்கும். அதாவது ஏர்லைன் ஃபேக்டரியா, பஸ் ஃபேக்டரியான்னு குடுக்கும். அந்த ஃபேக்டரி என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட்ன்ற மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட் நம்மளுக்கு என்ன குடுக்கும்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து, டிக்கெட்ட குடுக்கும்.
ஸோ அந்த டிக்கெட்டுன்ற வேல்யூக்குள்ள நம்மளுக்கு வந்து புக்குன்ற மெத்தட் இருக்கும். அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போறோம். இது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். இந்த ரிசால்வ்ன்ற மெத்தட் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, என்ன ஃபேக்டரியோ, ஏர்லைன் ஃபேக்டரியோ, பஸ் ஃபேக்டரியோ அந்த ஃபேக்டரி எங்க குடுத்துரும். அந்த ஃபேக்டரிக்குள்ள தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லைன் வருதுன்னு வச்சுக்கங்களேன். ஏர்லைன் ஃபேக்டரிக்குள்ள போனா, அதுக்குள்ள ஒரு மெத்தட் இருக்கு. கிரியேட் டிக்கெட்ன்ற மெத்தட் தான். இப்ப நம்மளுக்கு இங்க ஏர்லைன் ஃபேக்டரி வந்துச்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. அந்த ஏர்லைன் ஃபேக்டரிய நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுக்குள்ள இருக்க கிரியேட் டிக்கெட்ன்ற மெத்தட கால் பண்றோம். ஏன்னா, அதுக்குள்ள என்ன மெத்தட் இருக்கு? கிரியேட் டிக்கெட் இதோ இருக்கு. இது என்ன பண்ணுது? ஏர்லைனோட இன்ஸ்டன்ஸ குடுக்குது. ஸோ, அதுக்காக நம்ம வந்து அந்த ஐ டிக்கெட்லாம் வாங்கிக்கிறோம். ஏன்னா, ஐ டிக்கெட் தான் வந்து பேரண்ட் ஏர்லைனுக்கும், பஸ்ஸுக்கும். ஸோ, இதுல வந்து இப்ப ஏர்லைனோட இன்ஸ்டன்ஸ் இருக்கும். டாட் புக்ன்னு பண்ணோம்னா, இப்போ வந்து இது வந்து ஏர்லைனோட புக்கிங்க கால் பண்ணிடும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்ட்ரோலருக்கு போயிட்டு, இந்த இடத்துல நம்மளோட வந்து புக்கிங் இந்த சர்வீஸ யூஸ் பண்ண போறோம். இதுக்கு நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல அந்த பிரைவேட் வேரியபிள் வச்சுக்கிறோம். புக்கிங் என்ன வச்சோம்? புக்குன்னு மட்டும் வச்சோமா? சர்வீஸ் நேம் வந்து புக்குன்னு மட்டும் வச்சிருக்கோம். ஸோ சர்வீஸ்ன்னு வச்சிருக்கலாம். நம்ம அது வைக்கல. ஸோ அதனால புக்குன்னு மட்டும் வச்சிருக்கோம். இந்த இடத்துல நான் வந்து அந்த புக்க பாஸ் பண்ண போறேன். ஸோ இங்க புக்க பாஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? அந்த புக்கிங் சர்வீஸோட இன்ஸ்டன்ஸ் வரும். அந்த இன்ஸ்டன்ஸ கொண்டு போயிட்டு நான் இந்த வேல்யூல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். தென் இப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இதெல்லாம் எதுவும் தேவையில்ல. ஜஸ்ட் புக் டாட் புக்கிங்ன்ற மெத்தட கால் பண்ணி இந்த டைப்ன்னு மட்டும் அனுப்பிச்சு விட்டேன்னா, எனக்கு வந்து இங்க ரெஸ்பான்ஸ் வந்துரும். ஓகே. அந்த ரெஸ்பான்ஸ நான் வந்து யூசருக்கு திருப்பி குடுத்துருவேன். இப்ப எனக்கு கண்ட்ரோலர்ல பார்த்தீங்கன்னா, எந்த லாஜிக்கும் இல்ல. கண்ட்ரோலர் வந்து ரொம்ப இண்டிபெண்டன்ட் ஆயிடுச்சு. எதுக்குமே இல்லாம, எனக்கு புக்கிங்ன்ற மெத்தட் நான் கால் பண்ணுவேன். நான் டைப் பண்ற என்ன டைப்ன்னு நான் சொல்லுவேன். பட் அது என்ன டைப்போ அத பேஸ் பண்ணி ஃபேக்டரி டிசைட் பண்ணி அதுக்கேத்த மாரி புக்கிங்க நடத்திரும். ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம் இத. ரன் ஆயிடுச்சு. இப்ப நம்ம போயிட்டு நம்ம அப்ளிகேஷன் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஏர்லைன் போடுறேன். இங்க நம்மளுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுது. என்ன எரர்ன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புக்கு குடுத்துட்டோம். ஸோ, இங்க வந்து இன்டர்ஃபேஸ் தான் குடுக்கணும். ஸோ, தப்பு பண்ணிட்டோம். இங்க வந்து அதோட இன்டர்ஃபேஸ குடுக்கணும். ஓகே. இப்ப நம்ப இத செக் பண்ணி பார்ப்போம். நான் வந்து டைரக்ட்டா கிளாஸ் நேம் இம்ப்ளிமெண்டேஷன் குடுத்துட்டேன். அத குடுத்துருக்கக்கூடாது. இன்டர்ஃபேஸ குடுத்துருக்கணும். இப்ப செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. ரன் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை இட் அவுட் அகைன் அந்த ஏர்லைன் சென்ட் பண்றேன். இப்போ அகைன் நம்மளுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஓகே. லெட் மீ செக் என்னன்னு. ஓகே. நம்ம அந்த எரர ஹேண்டில் பண்ணல. ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா ஏர்லைனுக்கு நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா குடுத்துருக்கேன். ஸோ, அதனால தான் வந்து எனக்கு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. நம்ம அத ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த ரிசால்வர்க்குள்ள போணும். இந்த ரிசால்வர்க்குள்ள வேர் இஸ் த ரிசால்வர்? யாஹ்! இங்க இருக்கு. இந்த ரிசால்வர்க்குள்ள நான் என்ன சொன்னேன்? ஏர்லைன் குடுத்தா ஏர்லைனோட இன்ஸ்டன்ஸ் டிக்கெட் ஃபேக்டரிய குடுக்கும். பஸ்ஸ குடுத்தா பஸ்ஸோட டிக்கெட் ஃபேக்டரி குடுக்கும்னு சொன்னேன். இப்ப நான் வந்து ஏர்லைன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா குடுத்துட்டேன். ஸோ, அதனால நம்ம அத ஹேண்டில் பண்ணல. நமக்கு நல்ன்னு வந்திருக்கும். நல்ன்னு வந்ததுனால அது வந்து எரர் த்ரோ பண்ணிச்சு. ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எரர். நான் இப்ப இத என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லைன் கரெக்ட்டா குடுக்குறேன். நம்ம அதெல்லாம் ஹேண்டில் பண்ணா வந்து நம்மளுக்கு பெருசா போயிடுது. இப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஏர்லைன் புக் ஸ்க்ரீன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் குடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ பஸ்ஸும் ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். நான் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்றேன் இத. நம்ம ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன் தான் வந்து கிரியேஷனல் டிசைன் பேட்டர்ன் பார்த்தோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ குடுக்க போது. அந்த இன்டர்ஃபேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண அந்த இன்டர்ஃபேஸ இன்ஹெரிட் பண்ற கிளாஸ் வந்து எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து கிரியேட் பண்ண இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து டைப்னு ஒண்ணு வச்சேன். இந்த டைப் வந்து அந்த ஸ்விட்ச் கேஸ ஓவர் கம் பண்றதுக்காக வச்சோம். அதுக்குள்ள ஒரு மெத்தட். இந்த கிளாஸ இன்ஹெரிட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ஃபேஸ ஏர்லைன் ஃபேக்டரியும், பஸ் ஃபேக்டரியும் அதுக்குள்ள ஏர்லைன் ஃபேக்டரி என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லைன் இன்ஸ்டன்ஸ குடுத்துச்சு. பஸ் ஃபேக்டரி வந்து பஸ் இன்ஸ்டன்ஸ குடுத்துச்சு.
அதுக்கப்புறம் அந்த ஸ்விட்ச் கேஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ரிசால்வர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணோம். இந்த ரிசால்வர் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க எனுமரபிள் கேட்டுச்சு. அதுக்காக என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபேக்டரிலாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ மொத்த ஃபேக்டரியும் குடுத்துச்சு. நம்ம அத கொண்டு போயிட்டு டிக்ஷனரியில சேவ் பண்ணி வச்சுட்டோம். கீ வேல்யூ பேரா. அப்புறம் இந்த ரிசால்வ்ன்ற மெத்தட்ல வந்து யூசர் குடுக்குற டைப் வரும். அந்த டைப்ப பேஸ் பண்ணி டிக்ஷனரியிலருந்து அந்த வேல்யூவ வாங்கி, அந்த கரஸ்பாண்டிங் ஃபேக்டரிய சென்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இத கொண்டு போயிட்டு ஒரு புக்கிங் சர்வீஸ்ல போட்டோம். அந்த சர்வீஸ்ல வெறும் ரிசால்வர் மட்டும் யூஸ் பண்ணோம். ரிசால்வர யூஸ் பண்ணி ரிசால்வ்ன்ற மெத்தட கால் பண்ணா நம்மளுக்கு வந்து என்ன ஃபேக்டரியோ அந்த ஃபேக்டரி வந்துரும். அந்த ஃபேக்டரியிலருந்து கிரியேட் டிக்கெட்ட கால் பண்ணா, என்ன இன்ஸ்டான்ஸோ அந்த இன்ஸ்டான்ஸ் வந்துரும். அந்த இன்ஸ்டான்ஸ் வந்து நம்ம புக் பண்ற மெத்தட கால் பண்ணிட்டோம். அண்ட் தென் வந்து இப்ப கண்ட்ரோலர்ல கொண்டு போயிட்டு அந்த புக்கிங் சர்வீஸ மட்டும் யூஸ் பண்ணிட்டோம். இப்ப நம்ம ஃபேக்டரி எங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். மேக்ஸிமம் எங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாரி ஸ்விட்ச் கேஸ் இல்ல இஃப் எல்ஸ் போட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வந்தா ஆப்ஜெக்ட் 1 இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணு. எல்ஸ் வந்தா இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுன்னு பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி இடத்துல தான் வந்து நெறைய யூஸ் பண்றாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.